ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: وليطوفوا بالبيت العتيق آمنا بالله صدق الله مولانا العظيم. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم: ما من ملبي إلا لبى إلى آخر الحديث. أو كما قال عليه الصلاة والسلام. மிகுந்த மரியாதைக்கு கொடுத்தார் மேலான செல்மணி மெலிவான உம்மத்துமார்களே, ஹஜ்ஜுடைய பயணங்கள், ஹஜ்ஜுடைய அமல்கள் அதனுடைய ஆரம்பகட்ட அமலாக இருப்பது இஹ்ராமை தரித்து தல்பியா சொல்வது. இஹ்ராமுடைய உடை என்பது இஹ்ராமினுடைய அடையாளம். ஆக்சுவலாக அங்க நியத்து தான் முக்கியம். கல்வி, அதாவது நாம் எஹ்ராமை கட்டுகிற போது அல்லாஹ்வே நான் உனக்காக உம்ராவை நான் இந்தியாவிற்கு போகக்கூடிய முதல் கட்டமாக ஹஜ்ஜ தமத்து என்கிற வகையில் உம்ராவுடைய தான் உம்ராவுடைய அந்த அமலை நிறைவேற்றிவிட்டு கொஞ்ச காலம் ஹஜ்ஜிலே அந்த நாட்கள் வருகிற வரை மக்காவில் அவர்கள் சாதாரணமான இஸ்லாமினால் என்னென்ன தடைகள் இருப்பதோ அதுவெல்லாம் விலகி அவர்கள் ஒரு நம்ம ஊரில் இருப்பது போல இருப்பார்கள். தமத்தோடு கொஞ்சம் சுகமாக சௌகரியமாக இருந்தது. எஹ்ராமுடைய ஆடையை தரித்ததும் சில கட்டுப்பாடுகள் வந்தா இல்லையா, அந்த கட்டுப்பாடு சௌகரியமாக ஊரில் இருப்பது போல இருப்பதற்கு பேர் தமத்தோ. ஹஜ்ஜு தமத்தோடைய வகையை தான் இங்கிருந்து செல்லக்கூடிய அந்த ஆதி உம்ராவுடைய நியத்தை நாம வைக்கிறோம். அல்லாஹ்வே நான் உனக்காக உம்ராவுடைய அமலை செய்ய நாடுகிறேன், அதை நீ எனக்கு லேசாக்கி என்கிற அந்த நியத்தை உள்ளத்தில் வைத்த பிறகு எஹ்ராமுடைய ஆடைகள் அமைச்சர் இரண்டு வெள்ளை உடைகளை, அந்த வெள்ளை உடையை சரித்ததில் இருந்து அல்லாஹ் அக்பர் நம்முடைய அந்த ஹஜ்ஜுடைய அமல் நிறைவேறுகிற வகையில் அது தொடர்ந்து இருக்குதுன்னு சொன்னா தல்பியா. நாம் எனக்கு தெரிய போறது தல்பியாவை பற்றி. தல்பியா என்று சொன்னால் அல்லாஹு தஆலாவுடைய அந்த அழைப்புக்கு பதில் அளித்தல். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுடைய அழைப்பை நமக்கு விடுத்தார். அந்த ஹஜ்ஜுடைய அமலை விடுத்த போது யாரெல்லாம் பதில் சொன்னார்களோ அவர்களெல்லாம் அந்த கண்டிப்பாக அடிபணிந்து விட்டோம், அல்லாஹ்வே உன்னுடைய அழைப்பை நாங்கள் கேட்டு விட்டோம், உனக்கு நாங்கள் அடிபணிந்து விட்டோம் என்கிற அந்த கருத்து கொண்ட தல்பியாவை நாம சொன்னோமா இல்லையா, அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இப்பொழுது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஆட்சி முழுக்க தல்பியாவை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அல்லாஹ்வே உனக்கே நாங்கள் பதிலளித்து விட்டோம், உனக்கே நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம். அந்த வார்த்தைகளுக்கு அல்லாஹுவை ஒருவன் என்று வெளிப்படையாக சொல்லுகிற அழகான வார்த்தை. அது மாதிரி பதிலளிக்கக்கூடிய வார்த்தை என்று சொல்லி தருவார். தல்பியாவை நாம சொல்வதை அதற்கான ஒரு அழகான சொல்லத்தான அதை இங்கிருந்தே நாம சொல்லிக்கொண்டே போக வேண்டும். இன்னும் சொல்ல போனால் தல்பியாவுடைய அந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்கள் சொன்னார்கள். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இடத்தில் சொன்னார்கள். இது நபிகள் சொன்னாங்க, இப்ராஹீம் அவர்கள் உங்களுடைய அந்த உம்மத்திற்கு சொல்லுங்கள், உங்களுடைய அந்த தோழர்களுக்கு சொல்லுங்கள், தல்பியாவை கொண்டு சப்தத்தை உயர்த்தும்
தல்பியாவை உரத்த குரலில் சொல்வது பெண்கள் தங்களுக்கு மட்டும் தல்பியாவை சொல்வது ஆரம்பம் சொன்னது. இதுவரை நாம் ஹஜ்ஜுடைய இடையில் நாம் உம்ராவை முடிச்சு அதுக்கடுத்து ஹஜ்ஜுடைய ஹராம் கட்டுவோம். அந்த ஹராம் கட்டியதிலிருந்து தல்பியா சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். எங்கெல்லாம் நாம் நேரான பகுதிகளில் ஏறுகிறோமோ அங்கெல்லாம் தல்பியா சொல்ல வேண்டும். எங்கெல்லாம் நாம் தாழ்வான பகுதிகளில் இறங்குகிறோமோ அங்கெல்லாம் தல்பியா சொல்ல வேண்டும். இதுவரை என்று சொன்னால் பிறை 10ஆம் நாள் அன்று ஜம்ரத்துல் அக்கபா பெரிய செய்வான் என்று சொல்வார்கள். அதற்கு கல் எரிகிற வரை தல்பியா சொல்லும். அந்த கல் எரியக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டால் தல்பியாவை நிறுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய அவருடைய அந்த வார்த்தைகளுக்கு பதிலளித்து நிறைவினுடைய அந்த கட்டத்தில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்பதை நாம் நினைக்கிறோம். மேலான பெரியவர்களே, ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு அமலிலேயும் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு வழிபடக்கூடிய அந்த வார்த்தைகளை கொடுத்தார். நம்ம துனியாவுல எப்படி வேணாலும் வாழலாம், ஆடம்பரமாக சந்தோஷமாக. ஹஜ்ஜுக்குன்னு நாம பயணம் மேற்கொள்கிற போது ஒரு எளிமையான ஆடை, 2 வெள்ளை ஆடை, அல்லாஹு அக்பர், அந்த 2 ஆடைகளும் கூட உயர்ந்த ரகங்களில் இருக்காது. சாதாரணப்பட்ட துணிகளில் தான் அந்த 2 ஆடைகள் இருக்கு. ஒருத்தர் நான் பெரிய கோழி சுரகத்தை சொல்லி பட்டு ஆடைகளை உடுத்தி செல்ல மாட்டேன். அந்த மாதிரி கலர் ஆடைகளை உடுத்தி செல்ல மாட்டேன். அவருடைய இஹ்ராமுடைய துணி என்பது, ஆடை என்பது ஒரு எளிமையின் அடையாளமாக அல்லாஹ்வுடைய அந்த ஆட்சி அதிகாரம் என்பது உலகம் முழுக்க இருக்கிறது. ஆனாலும் ஒரு இடத்தை நாம் நாடி போகிறோம், அங்கே அல்லாஹ்வினுடைய அந்த நெருக்கமும் அல்லாஹ்வினுடைய அந்த கவனமும் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தரிசிக்க போகிறோம் என்றால் எப்படி போக வேண்டும்? முழுக்க நம்ம இனிமையாக ஆக்கிவிட்டு அப்போ அதனுடைய அடையாளம் தல்பியாவை சொல்லிக்கொண்டே போகும். தல்பியாவை சத்தமிட்டு சொல்லிக்கொண்டே போகும். வருது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தல்பியா சொல்லக்கூடிய ஒருவர் தல்பியாவை அந்த தல்பியாவை உலகத்தின் எல்லா வஸ்துக்களும் திரும்ப சொல்கிறது. ஒரு தல்பியா சொல்லக்கூடிய நபர் தல்பியாவை சொல்வாரே ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், கற்கள், மற்ற கட்டிடங்கள் இவைகள் யாவும் தல்பியா சொல்கிறது. அப்போ உலகத்தில் உண்டான படைப்புகள் எல்லாம் தன்னை அல்லாஹ்வுக்கு பணிய வைத்து விட்டதாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதாக காண்பிக்கிற ஒரு அமல் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் தல்பியாவை சொல்கிறோம். ஹஜ்ஜுடைய அமல்களிலே இஹ்ராமை நியத்தை செய்துவிட்டு இஹ்ராமை கட்டிவிட்டு நாம் சொல்லக்கூடிய முதல் அந்த வார்த்தைகளை கணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லகுல் முல்க், அவனுக்கு ஆட்சி அதிகாரம் உண்மைதான. துனியாவில் ஒரு ஆட்சி கீழே இருந்தாலும் கூட அந்த ஆட்சியாளனுக்கும் மேல் அல்லாஹ் அவன் நினைத்தால் எதுவும் சாதிக்கலாம். ஈமானுடைய அடையாளம் அல்லாஹ்வின் மீது கொண்டுள்ள அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை என்ன தெரியுமா? எங்கள் மீது ஆட்சி செய்பவன் அல்லாஹ் தான். படைத்த ரப்புல் ஆலமீன் என்றால் மிகப்பெரிய ஆட்சியாளன். இது இருக்குதுன்னா இது நம்ம வார்த்தையா வெளிப்பட்ட புகழ் அனைத்தும், ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் உனக்கே சொந்த வேண்டும். அவன் அந்த தல்பியாவுடைய வார்த்தையின் பொருளை நாம பார்த்தால், அறிந்து கொண்டால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு வகையான ஒரு சந்தோஷமும் ஒரு நெகிழ்ச்சியும் காரணம். ரப்புடைய வார்த்தைகளுக்கு பதிலளித்தது மாத்திரமல்ல, அவனுடைய ஒருமைப்பாட்டை, அவனுடைய சக்தியை நாம் அங்க நம்முடைய அந்த தல்பியா சொன்ன பிறகு அங்கே சென்று அடைகிறோம். அங்கே சென்று நாம செய்யக்கூடிய அமல்களில் பிரதானமான வரலான அமல் என்பது தவாஃப். நம்ம உம்ராவுடைய நீளத்துக்கு போயிருக்கோம். நம்ம நேரம் ஹஜ்ஜுக்கு போகல இல்லையா? இங்க இருந்து போகக்கூடிய எல்லா பாருங்க, 5ஆம் தேதியிலிருந்து ஹஜ் கமிட்டியினுடைய அந்த துறை தொடங்குதுன்னு சொன்னா எல்லாருமே ஏறத்தாழ ஒரு 10 நாளைக்கு முன்பு அங்க போய் அடைஞ்சிடறாங்க. 10 நாள் அல்லது 10 நாளைக்கு முன்பு எல்லோருமே உம்ராவுடைய போடுறாங்க. உம்ராவுடைய அமல்களில் முதல் அமல் மலக்குமார்கள் செய்தார்கள். எப்போ? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே மலக்குகள்
இன்னைக்கும் மலக்குகள் சந்தோஷம் இல்லை. துனியாவிலேயே 24 hours 24 மணி நேரமும் நடைபெறக்கூடிய அமல். நம்ம எவ்வளவு சூப்பரான பள்ளி கட்டியிருந்தாலும் நம்ம ராத்திரியில பள்ளியை லாக் பண்ணிடுவோம், காலையில பள்ளியை திறப்போம். அப்ப இரவு நேரங்களில் பள்ளிகளில் அமல் நடக்கும். பகல்ல மட்டும் என்ன, பொதுவுக்கு பிறகு நாம சில அமல்களை முடிச்சுட்டு போனோம்னா அதுக்கப்புறம் நுகரிக்கத்தான் கிடைக்கும். இப்ப துனியாவில எல்லா பள்ளிவாசல்களிலேயும் அமல்கள் குறிப்பிட்ட நேரத்தில் தான் நடக்கும். ஆனால் மஸ்ஜிதுல் ஹராமிலே அவருடைய அந்த மஸ்ஜிதுல் ஹராமிலே அமையப்பட்டுள்ள உலகத்தின் எல்லா நபிமார்கள் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி அவர்கள் தன்னுடைய அந்த நபித்துவத்திற்கு முன்னாலும் தவாஃப்கள் செய்திருக்கிறார்கள். நபித்துவத்திற்கு பின்னால் அவர்கள் ஒரே ஒரு தவாஃப் என்பது அது நபிமார்களின் அமல். தவாஃப் என்பது மலக்குமார்களின் அமல். மலக்குமார்களும் நபிமார்களும் செய்த ஒரு செயலை நாம எங்க தொழுக மற்ற நோன்பு விஷயத்துல எல்லா நபிமார்களுக்கும் நோன்பு வழங்கப்படலாம் இருக்குது. ஆனால் ஒரு அமல் சகல ஒற்றுமை கொண்ட அமல் எல்லாரும் செய்வார்கள். வழக்கம் நபிமார்கள் தொடர்ந்து உம்மத்தில் உண்டான சாதாரணப்பட்ட மனிதர் அல்லது சாதாரணப்பட்ட மனிதரோ மற்ற தாயை பற்றியோ மற்ற அதை பற்றியோ நமக்கு தெளிவில்லை. ஆனால் தவாஃப் என்கிற அமலை எல்லோரும் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னதே அதுதான். நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, என்னுடைய இந்த பைத் இந்த காபாவை நீங்கள் இந்த இடத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள். யாருக்காக? ஆட்களுக்காக என்று அல்லாஹ் தவாஃபுடைய அமல் என்று தவாஃபில் நாம் என்ன ஓத வேண்டும், எங்கிருந்து தொடங்கி எங்கிருந்து முடிக்க வேண்டும் என்பதில் பார்ப்போம். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா மீண்டும் மீண்டும் தவாஃப் செய்யக்கூடிய நபீபை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.